அன்புக்குரிய அருமை பெருமக்களே, கொஞ்சம் முன்னால் வந்துடும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 8வது தராவி முடிந்திருக்கிறது. 8வது தராவியில் ஹாஃபிஸா எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்காருன்னா வஹும்லா ஏலமூன்னு முடித்தார். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கவங்க முன்னால் வந்துடும். எங்கே முடித்தார்? வஹும்லா ஏலமூன் அப்படின்ட்டு 10வது ஜுஸுவை முடித்தார். அல்லாஹ்வுடைய கிருபையில் 10 ஜுஸு முடிஞ்சிருச்சுங்க. ஹாஃபிஸா இன்னைக்கு ஓதுன 1.25 ஜுஸுவில் முதல் ரக்காயத்தில் ஒரு ஆயத்துடைய கடைசியை ஓதினார். முதல் ரக்காயத்தில் 3வது ஆயத்துடைய கடைசி வஅலமு அன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப் அப்படின்னு ஓதி முடித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன்தான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமை என்று சரியான முறையிலே கணக்கிடக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹ் ஒருவனை தவிர என்ன செய்ய முடியாது? யாருமே செய்யக்கூடிய காரியங்களை நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு விளக்கம் கடைசியில் பயானம் முடிக்கும் போது சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நோன்பு வைக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்கிறோம்? பசித்திருக்குகிறோம், விழித்திருக்குகிறோம், தனித்திருக்குகிறோம். பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து இந்த 3 காரியங்களை ஒரு மனிதன் செய்தால் நோன்பாளியாக ஆகிவிட முடியுமா? அவனுடைய நோன்பு கூடி விடுமா அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 காரியங்களுடனே ஒரே ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். அது என்ன காரியம்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு காரியத்தை யார் செய்யவில்லையோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பசித்திருந்தாலும், விழித்திருந்தாலும், தனித்திருந்தாலும் நோன்பாளியாக ஆக மாட்டார்கள். அந்த ஒரு காரியத்தை செய்தால் 3 காரியங்கள் நடக்கும். அந்த 3 காரியங்களும் நடந்தால் இந்த பசித்திருப்பதோடு, விழித்திருப்பதோடு, தனித்திருப்பதோடு நோன்பு கூடிவிடும், முழுமையான நோன்பாளியாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது என்னான்னு கேட்டால் ஒவ்வொரு நோன்பு வைக்கக்கூடிய மனிதனும் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும். எதை விட்டும்? கெட்ட பார்வையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். யார் தன்னுடைய கண்ணை கெட்ட பார்வையை விட்டும் பாதுகாக்குகிறானோ அவன் கெட்ட வார்த்தை கேட்பதை விட்டும் பாதுகாத்து விடுவான். அடுத்தபடியாக கெட்டதை சிந்திப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவான். மனிதனை கெடுக்கக்கூடியது, மனிதனுடைய மூளைக்கு முதலிலே வேலை கொடுக்கக்கூடியது என்னான்னு கேட்டோம்னா அவனுடைய கண்ணுடைய பார்வை ஒன்றுதான். அதுதான் என்ன செய்யும்? செவியை வேலை செய்ய சொல்லும், இதயத்தை வேலை செய்ய சொல்லும். செவியும் இதயமும் வேலை செய்தால் மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும். ஆகையினால தனித்திருப்பதோடு, பசித்திருப்பதோடு, விழித்திருப்பதோடு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவருடைய கண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? கெட்டதை பார்ப்பதை விட்டும் என்ன செய்ய வேண்டும்? திரையிட வேண்டும், கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நோன்பாளிகளுடைய நோன்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா? நோன்பு வைக்கக்கூடிய மனிதர் இஹ்லாஸானவராக இருக்கணுமா? இஹ்லாஸ்னா என்னன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஹ்லாஸுக்கு அடையாளம் 2ங்கிறாங்க. என்னான்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் ஹசதை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும், அதாவது பொறாமைப்படுவதை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், யார் மேல் பொறாமைப்படுறாரோ அவர் பொறாமைக்கு தகுதியானவராக இருந்தாலும் சரி, பொறாமைப்படுவதை விட்டும் நாம் முதலிலே நீங்கி இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 2வது பெருமையை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொறாமைப்படுவதை விட்டு நீங்கி இருக்கணும், பெருமைப்படுவதை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும்.
இந்த 2 காரியத்தை விட்டு நீங்கியவராக யார் நோன்பு வைக்குகிறாரோ அவர் நல்லவராக இருப்பார். நோன்புடைய மாதத்தில், நோன்பு அல்லாத மாதத்திலேயும் கூட அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்பாடு எல்லாமே நல்லதாக இருக்கும். அவர் நல்லவரோடு இணங்குவார், நல்லவரோடு சேருவார், நல்லவர்களோடு என்ன செய்வார், உலகத்தில் வாழுவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அழகான அற்புதமான பறவையினுடைய உணவு வருதுங்க. அற்புதமான பறவையினுடைய உணவு வருது. உணவு வந்த உடனேயே அந்த உணவை பார்த்தா என்ன அதிகமாக இருக்குகிறது, அந்த பறவையுடைய இறைச்சி அதிகமாக இருக்குகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள், யா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய உணவு எனக்கும் என் குடும்பத்துக்கும் போக மீதி இருப்பதை போன்று தெரிகின்றது. ஆனால் இது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போனால் மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு கொடுக்கலை என்ற என் மீது மனக்கசப்பு ஏற்படும். ஆகையினால் என் வீட்டில் நான் இருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையிலேயே யாராவது ஒரு நல்லவர் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திற்கு இந்த சாப்பாட்டை என் கூட சாப்பிடுவதற்கு நன்றாக வந்தால் நன்றாக இருக்கும், வந்தாரென்றால் நன்றாக இருக்கும், அதற்கு நீ கிருபை செய்யுண்டு அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு துவா செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு தலையை தூக்குறாங்க. ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாருங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, பெருமானாருடைய மருமகன், பெருமானாருடைய தம்பி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சின்னத்தா பெரியத்தா மகனாக இருந்தாலும் அப்படி தம்பி வாக்கியனுங்க, மருமகனாக இருந்தாலும் அப்படி தம்பி, அப்படி மருமகன் வாக்கியணும். அப்படி ஒருத்தர் மருமகனாக வாய்த்து விட்டாரே, ஆனால் என்ன, அவரை போன்று மாமனா, அவரை போற அண்ணன் தம்பி கொடுத்து வச்ச உலகத்தில் யாருமே இல்லை. அலியை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்குகிறார்கள். அலி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அலி மாதா தலுஹக்கு, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக சிரிக்குகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதான் துஆ செய்து முடித்தேன், அந்த துஆவுக்கு தகுதியானவராக நீங்கள் தான் இருக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் கொண்டு வந்து விட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உட்கார வைத்து என்ன செய்கின்றார்கள், அந்த உணவை மனசார பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அலியோடு சாப்பிடுகிறார்கள். அலிகிட்ட என்ன கிடையாது, அலி பச்சிரம் குழந்தையில இருந்து எதை கற்றுக்கொண்டவர் அல்ல, யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடியவர் அல்ல, யாரை பார்த்தும் தன்னை விட தாழ்ந்தவர் என்று என்ன செய்யக்கூடியவர் அல்ல. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, தன்னை விட தாழ்ந்தவர் என்று அலி நினைக்கக்கூடியவர் அல்ல, இகலாசான ஒரு மனிதர். ஆகையினால் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், வேற யாரையாவது வர வச்சிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகையினால் தான் அலியை வர வைத்தான். ஏன் அலியை வர வைத்தான்? அன்பிற்குரியவரே, அலி அகல பைத்திலே உள்ளவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்திலேயே உள்ளவர் அலி. ஆகையினால் தான் அபூபக்கர் அலியை கண்டால் பயப்படுவார்கள், உமர் அலியை கண்டால் பயப்படுவார்கள், உஸ்மான் அலியை கண்டால் பயப்படுவார்கள். இகலாசானவர்கள் எங்கே போனாலும் சரிங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றியே தீருவான். ஒரு விஷயத்தை சொல்லி பயான் முடிக்கிறேன். இப்னு சீரீன் என்று ஒரு பெரியார், இப்னு சீரீன் என்று ஒரு பெரியார், உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே கனவுக்கு தெளிவான பதில் சொல்கிறவங்க 2 பேர். அந்த 2 பேருமே நபிமார்கள். முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கு பின்னால் கனவுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் இப்னு சீரீன் மாத்திரம்தான். அவருக்கு பின்னால் இதுவரைக்கும் யாரும் வரலை, கியாமத்து வரைக்கும் யாரும் சரியான பதில் சொல்லக்கூடியவர் வரப்போவதும் இல்லை. அந்த இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறாங்க வாலிப பருவத்திலே. அற்புதமான விஷயம், வாலிப பருவத்திலே ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க. ஒரு பெண்மணி அந்த கடைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இப்னு சீரீனை பார்த்து விட்டு போகின்றார். ஒரு நாள் வேணுமென்றே வந்து அதிகமான ஜவுளிகளை எடுக்குகிறார். எடுத்து முடித்து சொல்லுகிறார் கடை ஓனரிடத்திலே, என்னால் சுமந்து கொண்டு போக முடியாது, இந்த வாலிபரிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள், இந்த வாலிபரிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள் என் வீட்டுக்கு. சரின்னு கடை ஓனவர் இப்னு சீரீனை கூப்பிட்டு சொல்கிறாங்க,
கொண்டு போய் இதை அந்த அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துருங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்னு சீரின் அட்ரஸை கண்டுபிடித்து என்ன செய்கின்றார்கள், வீட்டுக்கு போன உடனே கதவு திறக்கப்பட்டு உள்ளே வாங்க, சரக்கோடு வாங்கன்னு அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க. சரக்கை கொண்டு இறக்கி வைத்து விட்டு இப்னு சீரின் திரும்பி பார்க்குறாங்க, அந்த பெண்மணி கதவை சாத்திடுறாங்க. இப்னு சீரின் கேட்குறாங்க, ஏன் கதவை சாத்துறாங்க? அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், என்னுடைய இச்சைக்கு நீங்கள் அடங்காவிட்டால், என்னுடைய இச்சைக்கு நீங்கள் இணங்காவிட்டால் வெளியே உள்ள மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்னை விபச்சாரம் செய்ய வற்புறுத்தினீர்கள், நீங்கள் தான் கதவை சாத்தினீர்கள் என்று நான் சொல்லுவேன். இப்னு சீரின் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி விடுவதற்கு வழி இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்னு சீரின், நான் யூரின் போகணும், பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. நான் போய்விட்டு வந்து உன்னுடைய சொல்லுக்கு இணங்குகிறேன், எங்கே இருக்குகிறது? பாத்ரூமை காட்டினாங்க. அந்த பெண்மணி பாத்ரூமுக்குள்ளே போய் கதவு பூட்டினாங்க. இப்னு சீரின் கதவு பூட்டிட்டு அங்கே ஒரு வாளி இருந்தது. தன்னுடைய கையை விட்டு அந்த பாத்ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய மலத்தை பூரா அள்ளினாங்க. அள்ளி என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன்னுடைய தலையிலே இருந்து கால் வரைக்கும் பூராமே தடவுனாங்க. தன்னுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் பூராமே தடவுனாங்க. தடை விட்டு பாத்ரூமை துறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து இப்னு சீரின் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், வா, இப்போ உன்னுடைய இச்சைக்கு நான் இணங்குகிறேன். தூரத்திலே நிற்குகிற பொழுதே மலத்துடைய வாடை தாங்க முடியல, வீச்சம். வெகு வேகமாக ஓடிப்போன பெண் கதவை திறந்து விட்டார்கள். இப்னு சீரின் வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. இதை எகலாசான மனுஷன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டினாலும் சரி அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆனால் அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான் அப்படிங்கிற பயம் என்ன செய்யணும், இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இப்னு சீரின் வேகமாக வீட்டுக்கு வந்தார்கள், தலை குனிந்தவர்களாக. வீட்டிலே குளித்தார்கள். குளித்து விட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா, வக்குத்து வந்துச்சு, தொழுக போனாங்க. தொழுக போன உடனே, தொழுது முடித்த உடனே தொழுக வந்தவர்கள் எல்லாம் இப்னு சீரினை பார்த்து கேட்டார்கள், என்ன அத்தர் பூசிட்டு வந்தங்கன்னு கேட்டாங்க. என்ன அத்தர் பூசிட்டு வந்தங்கன்னு கேட்டாங்க. இப்னு சீரினுக்கு ஒரே ஆச்சரியம். மலத்தில இருந்து குளித்து வந்த நம்மளை பார்த்து என்ன அத்தர் பூசிட்டு வந்தங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டாங்க, நீங்கள் வந்து தக்பீர் கட்டிய உடனேயே உங்களுடைய உடம்பில இருந்து கஸ்தூரி வாடை எங்களுக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்குகிறது. உங்கள் உடம்பில இருந்து கஸ்தூரி வாடை எங்களுக்கு வந்து கொண்டே இருக்குகிறது, ஆகையினால் தான் கேட்குகிறோம் அப்படின்னு இப்னு சீரினை பார்த்து சொன்னார்கள். அப்போ மலத்துடைய வாடையை அல்லாஹ்வுக்கு பயந்ததினால், இஹ்லாஸ் இருந்ததினால் அல்லாஹ் அப்படியே கஸ்தூரியாக மாற்றினான். அன்பிற்குரியவர்களே, அப்படியே எல்லாரும் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போன இப்னு சீரின் அன்று இரவு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அற்புதம், அற்புதத்திலும் பெரிய அற்புதம். அன்று இரவு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கி கொண்டிருக்கையிலே ஒருவர் வந்து கனவிலே இப்னு சீரினை எழுப்புகிறார்கள். எழுப்பிய உடனே சலாத்துக்கு பதில் சொன்ன இப்னு சீரின், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னை தெரியவில்லையா, 14ஆம் பக்கத்தின் நிலவை வீட ஜோதியாக இருக்குகிறேனே, என்னை தெரியவில்லையா, என்னை புரியவில்லையா? இப்னு சீரின் சொல்கிறாங்க, தெரியலைங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய ஜோதியை பார்த்தால் உனக்கு புரியவில்லையா, என்னுடைய ஜோதியை பார்த்தால் உனக்கு புரியவில்லையா அப்படின்னு சொல்லி போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மேலே போத்தி இருந்த அந்த பொன்னாடையை தூக்கி இப்னு சீரின் மேலே பொத்துறாருங்க. நம்ம செயல்பாடின் மூலமாக என்ன செய்யணும், நம்மளை தேடி நல்லது வரணுங்க. கண்ணியத்தை தேடக்கூடாது, மரியாதையை தேடக்கூடாது, மதிப்பை தேடக்கூடாது. எல்லாம் நம்மளை தேடி வர வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வை தேட வேண்டும், அடியார்களை மதிக்க வேண்டும், அடியார்களை குறை சொல்வதை விட்டு நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும், அடியார்களை விட்டு நாம் பெரியவன் என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மேலாடையை தூக்கி போட்டி சொல்லுகிறார்கள், இப்னு சீரின் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு பொத்த சொன்னான், நான் பொத்தவில்லை, அல்லாஹுதான் என்னை பொத்த சொன்னான். பொத்தி எனக்கும் எனக்கு பின்னால் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்த ஆற்றலாகிய கனவுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு முன்னால் யாருக்கும் கொடுத்ததில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்க போவதில்லை. இந்த 2 பேரை தவிர உண்டான 3வது நபராக அல்லாஹ் உங்கள் ஒருவருக்கு கொடுக்க சொன்னான். நாளையில இருந்து நீங்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழுகின்றீர்களோ அதுவரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் கனவுக்கு உண்மையாக இருக்கும். அது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஆற்றல் பெற்ற 3வது நபர் நபி இல்லாமல் ரசூல் இல்லாமல் நீங்கள் ஒருவர்தான் சந்தோஷமாக வாழுங்கள். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை கட்டி பிடித்து முசாபகா செய்து வாழ்த்து விட்டு போனார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அதைத்தான் இன்னைக்கு ஓதுனாரே ஆம்சா. முதலாவது ஆயத், முதலாவது ரக்காத்தில் அல்லாஹ் சொல்றான், வலமு மக்களே நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், அன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் சரீஉல் ஹிசாப், யாரையும் பார்த்து நீங்க கணக்கு போடாதீங்க, நல்லவர் கெட்டவர்கள் நீங்க கணக்கு போடாதீங்க, உங்களை நீங்கள் கணக்கு பாருங்கள், உங்கள் கணக்கை நீங்கள் பாருங்கள், நாம் நல்லவரா கெட்டவரா என்பதை கணக்கு பாருங்கள். அல்லாஹுதான் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கணக்கு போடக்கூடியவன், அளவுகோல் வைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனை தவிர வேற யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, அளவுகோல் எடுக்க முடியாது. அவங்கவங்க என்ன செய்யுங்க, அவங்கவங்க டியூட்டியை பாருங்க, யார் யாரையும் பார்க்க வேண்டாம். உங்கள் யார் சிறந்தவர் என்றால் யார் தன்னை பார்க்குகிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதை அந்த ஆயத்து சொல்லித் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக அன்பு தாய்மார்களே, அருமை பெரியார்களே, நம் வாழ்க்கையில் நம்மை பார்த்தால், நம்மை கணக்கு போட்டோமையானால், நம்மளை சிந்தித்தால் பெருமை இல்லாத வாழ்க்கை, அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாத வாழ்க்கை வறுமை வந்துவிடும். வந்தால் இஹ்லாசுக்கு சொந்தக்காரராக ஆகுவோம். இஹ்லாசுக்கு சொந்தக்காரராக ஆனால் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரராக ஆகுவோம். அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரராக ஆனால் இந்த உலகமும் மறு உலகமும் நமக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, எதுவுமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை தான் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாமும் கடைபிடித்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அன்பு நம்மளை தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.